செய்திக்கு ஆதாரமாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும் போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் 3 அப்பங்களையும் வேறொருவன் திராட்சை ரசமுள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும் என்று வேத வசனங்கள் சொல்லுகிறது. கவனிங்கள், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் இதிலே சவுலை குறித்து நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். அருமையானவர்களே, காணாமல் போன தகப்பனின் கழுதைகளை தேடி கண்டுபிடிக்கும்படி இங்கே சவுல் என்கிறவன் புறப்பட்டு போகிறான். காணாமல் போன கழுதையை கண்டுபிடிக்கும்படி அவன் புறப்பட்டு போகிறான். ஆனால் இஸ்ரவேலின் தேவனோ இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் சவுலை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். காணாமல் போன கழுதையை கண்டுபிடிக்க புறப்பட்டு போன இந்த சவுல் இறுதியாக சாமுவேலை சந்திக்கிறான். சாமுவேல் அவனை பார்த்து சொல்லுகிறான், வாப்பா, நீதான் உன்னை கர்த்தர் ராஜாவாய் மாற்ற போகிறார். ஸ்தோத்திரம். உன்னை தானே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நீதான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாறப்போகிறாய் என்று சொல்லி அந்த சவுலை சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாய் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி கழுதையை தேடி போன சவுலுக்கு ராஜ பதவி கிடைத்தது. அல்லேலூயா சொல்லாமா? அபிஷேகம் பண்றார். அபிஷேகம் பண்ணும்போது அவர் சொல்றாரு, நீ புறப்பட்டு போ, சில அடையாளங்கள் இன்றைக்கு உனக்கு நடக்கும். நீ புறப்பட்டு போ, இன்றைக்கு சில அடையாளங்களை நீ காண்பாய் என்று சொல்லி சாமுவேல் சவுல் அனுப்புறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி அனுப்பும் போது ஸ்தோத்திரம், முதலாவது பாருங்க, அவர் சொல்றாரு, நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீனின் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறையில் 2 மனுஷரை காண்பாய். அந்த 2 மனுஷர்கள் சொல்லுவார்கள் உன்னை பார்த்து, நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டது. இதோ உன் தகப்பன் கழுதையின் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காய் விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்வார்கள். அல்லேலூயா. முதல்ல 2 மனுஷனை பார்ப்பாய் என்று அவர் சொன்னார். அதே போல 2 மனுஷனை அவன் பார்த்தான். மூன்றாவது, பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர்கள் உன்னை சந்திப்பார்கள். 2வது அடையாளம், அவர்கள் உன்னை பார்த்து உன்னை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள் என்று சொன்னான். அதுவும் நடந்தது. மூன்றாவது, ஒரு கூட்டத்தை நீ காண்பாய். அது தேவனை ஆராதிக்கிற கூட்டம். அந்த கூட்டத்தை நீ காண்பாய். அந்த கூட்டத்தோடு நீ சேர்ந்து கொள்ளும் போது ஆவியானவர் உன்மேல் வந்து இறங்குவார். நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாய் மாறுவாய் என்று சொல்லி 3வது ஒரு அடையாளத்தை சொன்னான். அந்த அடையாளமும் நடந்தது. ஹல்லேலூயா. இதை பற்றி நான் ஏற்கனவே பேசி இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு வாசித்த வசனத்தை மாத்திரம் மையமாக வைத்து இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், பெத்தேலின் மனுஷர்கள் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பெத்தேலின் மனுஷர். ஸ்தோத்திரம். 2வது அடையாளம், நல்லா கவனிங்க. இப்போ சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறார், நீ தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும் போது தேவனை பணிந்து கொள்ளும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர்கள் உன்னை சந்திப்பார்கள். இந்த 3 மனுஷர்கள் எங்கே போகிற மனுஷர்கள்? பெத்தேலுக்கு போகிற மனுஷர்கள். இந்த 3 மனுஷர்கள் பெத்தேலுக்கு எதற்காக போகிறார்கள்? சொல்லுங்க சகோதரர்கள், சொல்லுங்க. இந்த 3 பேர் பெத்தேலுக்கு எதற்காக போகிறார்கள்? சகோதரர்கள் சொல்லட்டும், அங்க நீங்க சொல்லுங்க.
இந்த 3 மனுஷர்கள் பெத்தேலுக்கு எதற்காக போகிறார்கள்? பைபிளை வாசித்துட்டே சொல்லுங்க. சகோதரர் ஒரு ஆள் வசனத்தை வாசிங்க பாப்போம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. அங்கத்தர வாசி. தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர்கள் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். இப்ப நான் என்ன கேட்கிறேன், பெத்தேலுக்கு போகிற மனுஷர்கள் எதற்காக போகிறார்கள்? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பெத்தேலுக்கு போகிற மனுஷர் எதற்கு போகிறார்கள்? தேவனை பணிந்து கொள்ளும்படி பெத்தேலுக்கு போகிறார்கள். தேவனை பணிந்து கொள்ளும்படி எங்கே போனார்கள்? பெத்தேலுக்கு. நான் மாறி மாறி கேட்கும் போது நீங்க மாறி மாறி சொல்லணும். 3 பேர் பெத்தேலுக்கு எதற்காக போனார்கள்? தேவனை பணிந்து கொள்ளும்படி போனார்கள். அப்ப தேவனை பணிந்து கொள்ளும்படி அவர்கள் தெரிந்தெடுத்த இடம் எது? பெத்தேல். ஸ்தோத்திரம். பெத்தேலுக்கு போனார்கள். பெத்தேல் என்றால் என்ன? பெத்தேல் என்றால் என்ன? பெத்தேல் என்றால் என்ன? பெத்தேல் என்றால் என்ன? எனக்கு சரியான விடை வருகிற வரைக்கும் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். தேவனுடைய வீடு. பிரைஸ் தி லார்ட். பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. அன்னைக்கு யாக்கோபு சொன்னான், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இது தேவனுடைய வீடு என்று சொன்னான். பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. ஸ்தோத்திரம். பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. அருமையானவர்களே, அப்ப பெத்தேலுக்கு போகிறார்கள். எதற்கு போகிறார்கள்? பணிந்து கொள்ளும்படி போகிறார்கள். பெத்தேலுக்கு ஏன் போகிறார்கள் என்றால் அது தேவனுடைய வீடு. பிரைஸ் தி லார்ட். இந்த வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு எனப்படும். இந்த வீட்டுக்கு ஏன் வந்திருக்கிறோம் அப்படின்னா, இது நாம் தேவனை ஆராதிக்கும்படி, தேவனை பணிந்து கொள்ளும்படி, தேவனை தொழுது கொள்ளும்படி தேவன் நமக்கு தந்த பெத்தேலுக்காய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். தோத்திரம் 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 தோத்திரம். சரி, இப்போ தேவனை உயர்த்துவதற்கு கர்த்தர் நமக்கு தந்த இடம் இந்த சபையாகிய பெத்தேல். இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சபையிலே கர்த்தர் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். ஸ்தோத்திரம். மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அப்ப பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு என்றால் கர்த்தர் இருக்கிற இடம். பிரைஸ் தி லார்ட். அடுத்து பெத்தேல் என்றால் தேவன் யாக்கோபுக்கு தரிசனமான இடம். ஆண்டவர் தரிசனமான இடம் பெத்தேல். ஸ்தோத்திரம். வேதத்தில் இருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் தரிசனமான இடம் பெத்தேல். ஆண்டவர் எத்தனையோ முறை தரிசனமாகி நம்மோடு பேசி இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பத்தை கேட்ட இடம் பெத்தேல். நீ தரிசனமான அந்த இடத்திலே, கர்த்தர் தரிசனமான அந்த இடத்திலே நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டார் என்று ஆதியாகமம் 35:3 சொல்லுகிறது. நம்முடைய விண்ணப்பத்தை கேட்ட இடம் பெத்தேல். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தேவன் பெத்தேலில் இருந்து யாக்கோபோடு கூட கர்த்தர் பேசினார். தேவன் பேசுகிற இடம் பெத்தேல். அல்லேலூயா சொல்லாமா? பெத்தேல் தேவன் இருக்கிறார். தேவன் தரிசனமாகிற இடம், விண்ணப்பத்தை கேட்ட இடம், தேவன் பேசுகிற இடம் இந்த பெத்தேல். அதனால இந்த 3 பேரும் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி எங்கே வந்தார்கள்? பெத்தேலுக்கு வந்தார்கள். ஸ்தோத்திரம். பெத்தேலுக்கு வந்தார்கள். இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். அந்த வசனம் உங்களுக்கு புரியும், அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். பெத்தேலுக்கு போகிறார்கள், தேவனை பணிந்து கொள்ளும்படி போகிறார்கள். பெத்தேலுக்கு தேவனை பணிந்து கொள்ளும்படி போகிறவர்கள் என்னத்தை கொண்டு போனார்கள்? ஆட்டுக்குட்டியை கொண்டு போனார்கள். 3 அப்பங்களை கொண்டு போனார்கள். திராட்சரசம் உள்ள திராட்சரச துருத்தியை கொண்டு போனார்கள். புரியுதா? அப்ப தேவனை பணிந்து கொள்ளும்படி பெத்தேலுக்கு போனார்கள். போகிறவர்கள் சும்மா போகல, வெறுங்கையா போகல. என்னத்தை கொண்டு போனார்கள்? 3 ஆட்டுக்குட்டிகளை கொண்டு போனார்கள். அப்பங்களை கொண்டு போனார்கள். திராட்சை ரசத்தை கொண்டு போனார்கள். ஸ்தோத்திரம். விளங்கிக் கொள்ளும்படி சொல்லுகிறேன். ஆட்டுக்குட்டியை கொண்டு போனார்கள், அப்பத்தை கொண்டு போனார்கள், திராட்சை ரசத்தை கொண்டு போனார்கள். எத்தனை பேர் ஆட்டுக்குட்டியோடு வந்தீங்க? எத்தனை பேர் அப்பத்தோட வந்தீங்க? எத்தனை பேர் திராட்சை ரசத்தோடு வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா.
ஆண்டவரை பணிந்து கொள்ள வரும்போது இந்த மூணையும் கொண்டு வரணுமா? ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டியை கொண்டு வரணும், அப்பத்தை கொண்டு வரணும், திராட்சை ரசத்தை கொண்டு வரணும். கர்த்தரை பணிந்து கொள்ள வரும்போது இந்த மூன்றையும் கொண்டு வர வேண்டும். நம்ம எல்லாருக்கும் என்ன பேர் அப்படின்னா பெத்தேலின் மனுஷர்கள் பேர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் எல்லாம் பெத்தேலின் மனுஷர்கள், தேவனை பணிந்து கொள்ள வந்தவர்கள், தேவனை பணிந்து கொள்ள பெத்தேலுக்கு வந்தவர்கள். அதனால சும்மா வராதபடி இந்த மூன்று காரியத்தை கொண்டு வந்தார்கள். ஸ்தோத்திரம். இப்ப ஆட்டுக்குட்டி என்றால் என்ன பலியை காண்பிக்கிறது? ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டி அப்படின்னா என்ன பலியை காண்பிக்கிறது? ஆட்டுக்குட்டி என்றால் தகன பலி என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். அப்பங்கள் என்றால் போஜன பலி என்று அர்த்தம். திராட்சை ரசம் என்றால் பான பலி என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். அப்ப மூன்று பலியை கொண்டு வரணும். என்ன பலி? தகன பலி, போஜன பலி, பான பலி. இந்த மூன்று பலியை கொண்டு வந்து தேவனை ஆராதிக்கணும். உண்மையான ஒரு கிறிஸ்தவர்கள், உண்மையான ஒரு தேவ பிள்ளைகள் என்றால் நாம் தேவனை ஆராதிக்க வரும்போது தகன பலியை கொண்டு வர வேண்டும், போஜன பலியை கொண்டு வர வேண்டும், பான பலியை கொண்டு வர வேண்டும். ஸ்தோத்திரம். ஆக பழைய ஏற்பாட்டிலே பலவிதமான பலிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏராளமான பலிகளை குறித்து பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். அந்த பலிகள் எல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் கிறிஸ்துவை குறிக்கிறது. பலிகள் எல்லாம் கிறிஸ்துவை குறிக்கிறது. 5 பலிகள் என்று சொல்வார்கள். இந்த பலிகள் எல்லாம் கிறிஸ்துவை குறிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பலிகள் எல்லாம் கிறிஸ்துவை குறித்ததாக இருந்தாலும் இந்த பலி எல்லாம் இயேசு கிறிஸ்து என்று புதிய ஏற்பாட்டில் விசுவாசித்து நாம் அறிக்கை செய்தாலும் தேவனை சபைக்கு ஆராதிக்க வரும்போது ஆவிக்கேற்ற பிரகாரமாய் இந்த வசனத்தை நாம் சிந்திக்கும் போது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தருக்கு 3 பலிகளை செலுத்த நாம் கடன்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? ஸ்தோத்திரம். நீங்க மறக்க கூடாது, நாம் தேவனை பணிந்து கொள்ள வரும்போது ஆட்டுக்குட்டி என்கிற தகன பலியை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். அப்பங்கள் என்கிற போஜன பலியை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். திராட்சரசம் என்கிற பான பலியை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். ஸ்தோத்திரம். இப்ப இந்த 3 பலிகளை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். இதுவரைக்கும் இந்த பலியை செலுத்தல அப்படின்னா இந்த பலிகளை ஆண்டவரை ஆராதிக்க வரும்போது இந்த பலிகளை செலுத்தி நாம் கர்த்தரை ஆராதித்தால் நமக்கு ஆசீர்வாதம். ஏன் தகன பலியை செலுத்தினால் என்ன ஆசீர்வாதம் வரும்? போஜன பலியை செலுத்தினால் என்ன ஆசீர்வாதம் வரும்? பான பலியை செலுத்தினால் என்ன ஆசீர்வாதம் வரும் என்பதை வேத வசனத்தின் வாயிலாய் நாம் புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இப்ப லேவியராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே தகன பலிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்திலே தகன பலிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்திலே போஜன பலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, 1ஆம் அதிகாரத்திலே தகன பலி, சர்வாங்க தகன பலி. அப்போ பெத்தேலுக்கு போகிற மனுஷர் வெறும் கையாய் போகாமல் 3 ஆட்டுக்குட்டிகளை கொண்டு போனார்கள். அந்த ஆட்டுக்குட்டிகள் தகன பலிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே எல்லா பலியும் இயேசு கிறிஸ்து அவரை பற்றியதாக வேதத்தில் வாசிக்கிறோம். கொலோசியர்ல வாசித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்துருங்க. கொலோசியர் 2:17. அவைகள் வருங்காலங்களுக்கு நிழலா இருக்கிறது. அதனுடைய பொருள் கிறிஸ்துவை பற்றியது. பலிகள் என்றாலும் பண்டிகை என்றாலும் நாட்கள் என்றாலும் அதனுடைய பொருள் கிறிஸ்துவை பற்றியது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்காக பலியானார். நான் சொல்லுகிற பலி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். நல்லா கவனிங்க. இப்ப லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நமக்காய் தகன பலியானார். ஒரு தகன பலி எப்படி செலுத்தணும் அப்படின்னா, ஸ்தோத்திரம், 2ஆம் வசனம், லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, நீ இஸ்ரவேல் புத்தரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்து, ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. தெரிந்தெடுக்க வேண்டும். சும்மா கொண்டு வந்து பலி செலுத்துவதல்ல, பலி செலுத்துவதற்கு முன்னால் அது தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது தெரிந்து கொள்ளப்பட வேண்டும்.
தெரிந்து கொண்ட பிற்பாடு அது பலி செலுத்தப்பட வேண்டும். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. செலுத்த போகிற பலி பழுதற்றதாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். 4ஆம் வசனத்திலே அது தன் பாவ நிவர்த்தி கண்டு அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். அப்ப இதெல்லாம் எதற்கு அடையாளம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ளப்பட்டவர். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். அவர் பழுதற்றவர். ஸ்தோத்திரம். அவர் எப்படிப்பட்டவர்? பழுதற்றவர். பழுதற்ற பலி இயேசு கிறிஸ்து. எல்லாரும் அவரை சோதித்து பார்த்தார்கள். அரசியல் தலைவர்கள் சோதித்து பார்த்தார்கள். ஆன்மீகத்தை சேர்ந்த தலைவர்கள் அவரை சோதித்து பார்த்தார்கள். அவரிடத்தில் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் எப்படிப்பட்டவர்? பழுதற்றவர். அல்லேலூயா. ஒரு பஸ்கா ஆட்டை அடிக்க வேண்டும் என்றால் அது ஆசானிடத்தில் கொண்டு போக வேண்டும். ஆசாரியன் அது பழுதற்றது என்று நிரூபித்த பிற்பாடுதான் அந்த பலி செலுத்தப்பட வேண்டும் என்பது பிரமாணம். அதே போல இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ளப்பட்டவர். இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திர பழுதற்றவர். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே நமக்காய் தகன பலியானார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளையே, அப்போ சர்வாங்க தகன பலி என்று சொல்லும் போது முழு உச்சந்தலை துவங்கி உள்ளங்கால் வரை முழுமையும் ஆண்டவருக்காய் அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருக்கென்று ஒரு சொட்டு ரத்தம் கூட வைத்துக் கொள்ளாமல் முழு ரத்தத்தையும் நமக்காக இயேசு சிந்தி தன்னை முழுவதையும் இயேசு கிறிஸ்து நமக்காய் ஒப்பு கொடுத்தார். ஸ்தோத்திரம். நாம் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி ஒப்பு கொடுக்கணும்? சர்வ அங்கத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் எப்படி நம்மை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வம் சகலவற்றையும் ஒப்பு கொடுத்தார். அடிக்கப்படுகிறவனுக்கு அடிக்க கொண்டவனுக்கு முதுகை காண்பித்தார். ஒருவனுக்கு கன்னத்தை காண்பித்தார். ஸ்தோத்திரம். எவ்வளவு பாடுபட்டார். தலையிலே முள்மூடி சூட்டினார்கள். கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டது. இயேசு நமக்காய் மரித்தார். நமக்காய் மரித்தார். நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய அக்கிரமங்களுக்காய், நம்முடைய மீறுதல்களுக்காய் இயேசு ஜீவனையே கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாத்தையும் கொடுத்தார். வஸ்திரத்தை கொடுத்தார். வஸ்திரத்தை கூட சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டார்கள். அவர் கொடுக்காதது ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் கொடுத்தார். ஸ்தோத்திரம். அப்போ புதிய ஏற்பாட்டு விசுவாசியா இருக்கிற நாம் நம்மை ஆண்டவருக்கு எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும்? சர்வத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி அந்த பலி செலுத்தப்பட வேண்டும்? பலியை சந்து சந்தாக துண்டித்து பலிபீடத்தில் வைப்பது போல நம்முடைய உச்சந்தலை துவங்கி உள்ளங்கால் வரைக்கும் எல்லா அவயங்களையும் ஆண்டவருடைய பலிபீடத்துல வைக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய கண்ணை பலிபீடத்துல வைக்கணும். நம்முடைய காத பலிபீடத்துல வைக்கணும். நம்முடைய வாய பலிபீடத்துல வைக்கணும். ஸ்தோத்திரம். நாம் பேசுகிற வார்த்தை கவனமா இருக்க வேண்டும். நம்முடைய கை கால் எல்லாவற்றையும் பலிபீடத்துல வைக்கணும். சர்வத்தையும் ஆண்டவருக்கு பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? ஸ்தோத்திரம். அதான் தகன பலி, சர்வாங்க தகன பலி. சர்வ அங்கத்தையும் பலியாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பதே சர்வாங்க தகன பலி. இப்ப நோவா, பேழையை விட்டு வெளியே வந்த நோவா முதலாய் கர்த்தருக்கு பலி செலுத்தினான். வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். அந்த சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். நல்லா கவனிங்க. முதலாக நோவா கர்த்தருக்கு தகன பலியை செலுத்தினார். முதலாய் நோவா கர்த்தருக்கு தகன பலியை செலுத்தினான். அவன் செலுத்தும்படி எப்படி தெரிந்து கொண்டான் பாருங்கள். சுத்தமான
சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு. அல்லேலூயா. மிருகத்தை பார்க்கிறான், அதுல சுத்தமானதை தெரிந்து கொண்டான். பறவையை பார்க்கிறான், அதில் சுத்தமானதை தெரிந்து கொண்டான். அப்ப தகன பலி என்று சொன்னால் சுத்தமானதா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? எப்படி இருக்கணும்? சுத்தமானதா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். தோத்திரம். பழுதற்றதா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். அதத்தான் கர்த்தருக்கு தகன பலியா செலுத்தணும். இப்போ தேவனை பணிந்து கொள்ளும்படி பெத்தேலுக்கு வருகிற மனுஷர்கள் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தார்கள். அது தகன பலிக்கு அடையாளம். அது எப்படி இருக்க வேண்டும்? சுத்தமா இருக்க வேண்டும். தேவ பிள்ளையே, முதலாவது தேவனை ஆராதிக்க பெத்தேலுக்கு வரும்போது நாம் நம்மையே தேவ சமூகத்திலே தகன பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். எத்தனை பேருக்கு விளங்குது? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நாம் நம்மையே தேவ சமூகத்திலே பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மை தேவனுக்கு பலியாய் ஒப்பு கொடுப்பதற்கு முன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? சுத்தமானவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இப்போ தேவனை பணிந்து கொள்ளும்படி, தேவனை ஆராதிக்கும்படி வரும்போது நம்மை தேவனுக்கு தகன பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி நமக்காக அவர் சிலுவையிலே பலியானாரோ, அதே போல நாம் நம்மை தேவனுக்கு தகன பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுப்பதற்கு முன்னால் நம்முடைய சரீரம் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய சரீரம் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆராதனை செய்ய வருகிறவர்கள் கவனிங்க, ஆராதனை செய்ய வருகிறவர்கள், கர்த்தரை ஆராதிக்க வருகிறவர்கள், பெத்தேலுக்கு வருகிறவர்கள் தங்களை தகன பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்க கொடுக்க போகிறாயா அந்த பலி, அது எப்படி இருக்கு? சுத்தமா இருக்கணும். அதுல ஒரு பழுது இருக்க கூடாது, ரொம்ப சுத்தமா இருக்கணும். ஸ்தோத்திரம். அதுதான் புதிய ஏற்பாட்டில் பைபிள் சொல்லுகிறது. சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான பலியாய் ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய சரீரத்தை என்ன செய்யணும்? பரிசுத்தப்படுத்தணும். நம்முடைய சரீரத்தை சுத்தமா வச்சிருக்கணும். நம்முடைய சரீரத்துல அசுத்தம் வந்துடக்கூடாது. நம்முடைய சரீரத்துல அருவருப்பு வந்துடக்கூடாது. நம்முடைய சரீரத்துல பாவம் வந்துடக்கூடாது. நம்முடைய சரீரத்தை சுத்தமாய் வைத்திருக்க வேண்டும். எத்தனை பேர் ஸ்தோத்திரம் சரீரத்தை சுத்தமாய் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து எத்தனை பேர் கர்த்தரை ஆராதித்தீர்கள் என்று நான் கேட்டால் எத்தனை பேர் கைகளை உயர்த்துவீர்கள்? அல்லேலூயா. தேவனை ஆராதிக்க வருகிறவர்கள், நல்லா கவனிங்க, தேவனை ஆராதிக்க வருகிறவர்கள் தங்கள் சரீரத்தை பரிசுத்தமா பலியா ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு அப்படி தேவனை ஆராதிக்கிறார்களா? நாம் அப்படி தேவனை ஆராதிக்கிறோமா? நம்மில் எத்தனை பேர் பரிசுத்தமா இருக்கிறோம்? சில சபைகள்ல பாத்தீங்கன்னா வாசல் வரைக்கும் பீடி அடிச்சுட்டு வந்துட்டு வாசல்ல அணைச்சி போட்டுட்டு உள்ள வர ஆட்கள் இருக்கு. வாரத்துல 6 நாட்களும் கெட்ட வார்த்தை, தூசண வார்த்தை. ஆலயத்துக்கு வரும்போது மாத்திரம் பரிசுத்தவான்களை போல. உலகத்தோடு உலகமாய் ஒன்றி கலந்து சகல அசுத்தத்தாலும் அருவருப்பாலும் பிணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆலயத்தில் வரும்போது சுத்தவானாய் தன்னை காட்டிக் கொள்ளுகிறது. ஹலோ, பரிசுத்த ஆவியார் நம்மோடு பேசுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமா ஆண்டவர் எதை கேட்கிறார்? நான் உனக்காய் சிலுவையிலே பலியானேன். பாவம் அறியாத நான், பரிசுத்தமாய் வாழ்ந்த நான், பரிசுத்தமான தேவன் நான், உலகத்தை படைத்த நான் உனக்காய் சிலுவையிலே பலியானேன். தேவ பிள்ளையே, என்ன ஆராதிக்க வருகிற நீ, என்னை பணிந்து கொள்ளும்படி என் பெத்தேலுக்கு வருகிற நீ, ஆட்டுக்குட்டியை கொண்டு வா, அதை தகன பலியாய் செலுத்த. அந்த தகன பலியாய் ஒன்னடி கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, சுத்தமா ஒப்புக்கொடு. உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு மனுஷன் எதை கொடுக்கிறா? முடிய கொடுக்கிறான்.
ஸ்தோத்திரம். ஆண்டவர் முடிய கேட்டாரா? உன் தலையை சிரைத்துக் கொள் என்று சொன்னாரா? உன்னை மொட்டை போட சொன்னாரா? ஆண்டவர் உன்னிடத்தில் எதை கேட்கிறார்? நீ உன் சரீரத்தை பரிசுத்தமாய் ஒப்புக்கொடு. உன் சரீரத்தை பரிசுத்தமா ஒப்புக்கொடு. உங்கள் சரீரத்திலே பாவம் ஆளுகை செய்யாதிருப்பதாக. உங்கள் சரீரத்திலே பாவம் ஆளாதிருப்பதாக. அல்லேலூயா. உன் சிந்தை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். உன் கண்களின் பார்வை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். உன்னுடைய வாய் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். உன்னுடைய கைகள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். உன்னுடைய கால்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய எல்லா அவயங்களும் பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை தேவனை பணிந்து கொள்ள வருகிறவர்கள் இந்த 3 பலியோடு வரணும். முத பலி என்னன்னா தகன பலி. ஸ்தோத்திரம். இப்ப நோவா கர்த்தருக்கு சுத்தமான மிருகங்களை தெரிந்தெடுத்து, சுத்தமான பறவைகளை தெரிந்தெடுத்து கர்த்தருக்கு முதலாய் தகன பலியை செலுத்தினார். இந்த பலியை கர்த்தர் என்ன செஞ்சாராம்? வாசிங்க ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம். இதை அவர் சுகந்த வாசனையாய், அல்லேலூயா, என்ன நான் ஆராதனைக்கு வரும்போது என் சரீரத்தை பரிசுத்தமா பலியா ஒப்பு கொடுத்து நம் கர்த்தரை ஆராதனை செய்தால் அந்த ஆராதனைக்கு பேர் என்ன பேரு? இந்த ஆராதனைக்கு பேர் என்ன ஆராதனை? புத்தி உள்ள ஆராதனை. எத்தனை பேருங்க புத்தி உள்ள ஆராதனை செஞ்சீங்க? எத்தனை பேர் புத்தி உள்ள ஆராதனை செஞ்சீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம். இந்த தகன பலியை கர்த்தர் சுகந்த வாசனையாய் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா முகர்ந்து கொண்டார். இது ஆண்டவருக்கு ரொம்ப, இந்த தகன பலியை வாசனையா அவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட உடனே அவர் சொன்னாரு, இனி நான் மனுஷனின் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. இயேசு பிதாவாகிய தேவன் தகன பலியை ஏற்றுக்கொண்ட போது அவன் சொல்லுகிற வார்த்தை, இனி நான் பூமியை சபிப்பதில்லை. அல்லேலூயா. அவன் முதல்ல என்ன செஞ்சாரு? பூமி உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். உன் நிமித்தம் பூமி யார் நிமித்தம் பூமிக்கு சாபம் வந்துச்சுங்க? ஆதாம் நிமித்தம் பூமிக்கு என்ன வந்துச்சு? சாபம் வந்துச்சு. இப்போ ஆதாமி நிமித்தம் பூமிக்கு சாபம் வந்தது. அந்த சாபத்தை யார் நிமித்தம் கர்த்தர் மாற்றினார்? இருக்கீங்களா? அவர் அல்லேலூயா சொல்லாமா? நோவாவை நிமித்தம் கர்த்தர் பூமியில் இருந்த சாபத்தை நீக்கி போடுகிறார். அவர் சொல்றாரு, இனி மனுஷனின் நிமித்தம் நான் பூமியை சபிப்பதில்லை. அல்லேலூயா. சாபத்தை கொண்டு வருகிற ஆதாமா இருக்கக்கூடாது, சாபத்தை மாற்றுகிற நோவாவா இருக்க வேண்டும். குடும்பத்தில் சாபத்தை கொண்டு வருகிற தகப்பனாகவோ, சாபத்தை கொண்டு வருகிற பெற்றோராகவோ, சாபத்தை கொண்டு வருகிற பிள்ளையாகவோ இருக்கக்கூடாது. நம்ம பார்த்து ஆண்டவர் அங்காங்கே இருக்கிற சாபத்தை எடுத்து போடுகிற நோவாக்களாய் தேவ பிள்ளைகள் மாற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? பத்திரம். அப்ப நம் நிமித்த சாபம் மாறணும். அப்ப நடந்தது என்ன அப்படின்னா, தகன பலியை செலுத்தின போது ஆண்டவர் சுகந்த வாசனையாய் முகர்ந்து கொண்டு, இனி நான் பூமியை சபிப்பதில்லைன்னு சொன்னார். சாபம் மாறிச்சு. நல்லா சொல்ற கேளுங்க. தேவ பிள்ளைகள் தேவனை ஆராதிக்க வரும்போது தன்னை சுத்தமான பலியாய் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தீங்கன்னா, அந்த தகன பலியை முகர்ந்து கொண்ட ஆண்டவர் சொல்லுவாரு, இனி உனக்கு சாபம் இல்ல, உனக்கு ஆசீர்வாதம்னு சொல்லுவாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை தகன பலியாய் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தீங்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். இது தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனம். இவ்வளவுதான் சத்தமா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம். தேவன் பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? உன்னை தேவ சமூகத்திலே வரும்போது, உன்னை பலியாக தகன பலியாய் உன்னை ஒப்பு கொடுக்கும் போது உன் மேல் இருக்கிற சாபம், உன் பிள்ளைகள் மேல் இருக்கிற சாபம், எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுகிறார். அப்படியானால் சாபம் மாற்றப்படுகிற ஒரு அனுபவம் எதில் இருக்கிறதுனா தகன பலியில தான் இருக்கு. அல்லேலூயா. அதனால அவா என்ன சாபம் போட்டுட்டா, இவா என்ன சாபம் போட்டுட்டா, என்ன சபித்து விட்டார்கள்,
அப்படின்னு யாரும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. என் சாபத்தை மாற்றுகிற தேவன் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா. சாபம் மாறுகிறது. அவர் சொல்லுகிறார், இனி நான் பூமியை சபிப்பதில்லை சொல்லிட்டு சொல்றாரு, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் நான் அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு. இனி நான் சகல ஜீவன்களையும் அழிக்க மாட்டேன். அப்ப இந்த தகன பலிய ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட போது சாபம் மாறுகிறது. இரண்டாவது, அழிவில் இருந்து கர்த்தர் பாதுகாக்கிறார். இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? அதனால்தான் ஆலயத்துல பெத்தேலின் மனுஷர்களாய் தேவனை தொழுது கொள்ள வரும்போது, கர்த்தரை ஆராதிக்க வரும்போது, ஆட்டுக்குட்டி தகன பலிக்கு அடையாளம். நம்ம பலியா ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்ன பலியாய் தருகிறேன். ஆண்டவரே, நான் பலியாய் தருகிறேன். நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள் இருக்கிற நான் சாக வேண்டும், நமக்குள் இருக்கிற கிறிஸ்து பிழைக்க வேண்டும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் உலகத்துக்கு மரித்தவர்கள். ஆமென் சொல்லுங்க. நாம் உலகத்துக்கு, பாவத்துக்கு, நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்கள். நம்ம எல்லாம் பாவத்துக்கு மரித்தவர்கள். நம்ம எல்லாம் உலக வழிபாடுகளுக்கு மரித்தவர்கள். நம்ம எல்லாம் நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்கள். நியாய பிரமாணம் என்ன சொல்லுகிறது? கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு. ஒரு கண்ணத்தில் அடித்தால் இன்னொரு கண்ணத்தை நீ அடி. ரெண்டு கண்ணத்தை அடி. நியாய பிரமாணம், உன் கண்ணை பிடுங்கினால் நீ அவன் கண்ணை பிடுங்கு, உன் பல்ல பிடுங்கினா அவன் பல்ல பிடுங்கு. பதிலுக்கு பதில். இதுக்கெல்லாம் நம்ம செத்தவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா அப்படி செய்ய மாட்டோம்னு அர்த்தம். விளங்குதா? அல்லேலூயா. அப்படி செய்ய மாட்டோம். ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளையே, அப்ப தகன பலிகளிலே வருகிற ஆசீர்வாதம் என்ன? சாபமாகிறது, அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுகிறோம். ஒரு அழிவு வரப்போகுது பாருங்க, ஒரு அழிவு வரப்போகுது. அதிலிருந்து நம்மை பாதுகாப்பது, நம்மை கிறிஸ்துவுக்காக தகன பலியாய் ஒப்பு கொடுத்தலே அழிவிலிருந்து நம்மை பாதுகாக்கிற வழி என்பதை விசுவாசி மறந்து போகவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, இப்போ நம்மை தகன பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். சுத்தமான தகன, சரீரத்தை பரிசுத்தமா ஒப்பு கொடுக்கணும். இப்ப ஆண்டவராகிய தேவன் பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஈசாக்கை நீ இப்போது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலி செலுத்து அப்படிங்கிறார். ஈசாக்கை தகன பலியாக பலி செலுத்து அப்படின்னு ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு இருக்கிற மகன் ஒரே குமாரன், காத்திருந்து தவமிருந்து பெற்ற புதல்வன் ஈசாக்கு, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. இப்ப அவர் சொல்றார், அந்த பிள்ளைய, அந்த குமாரனை நீ எனக்காக பலி செலுத்துன்னு சொல்றார். புதிய ஏற்பாட்டுல பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன் யாரு அப்படின்னா இயேசு. அல்லேலூயா. எப்படி ஆபிரகாமுக்கு ஒரே பேரான ஈசாக்கு புத்திரனாய் பிறந்தானோ, அதே போல புதிய ஏற்பாட்டிலே பிதாவுக்கு ஒரே பேராகிய அந்த புத்திரன் இயேசு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே பேரான தன் குமாரன். இதை குறித்து நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவுக்கு ஒரே பேரானவர், ஒரே பேரானவன் என்று சொல்லி யோவான்ல அதிகமா எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்துல அதிகமா எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன் ஈசாக்கை எனக்காய் பலி செலுத்து அப்படிங்கிறார். தகன பலியா செலுத்து. ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு போகிறார். ஈசாக்கை அழைத்து கொண்டு போகிறான். மோரியா மலையில கர்த்தர் சொன்னது போலவே ஈசாக்கை கடத்தி, கையெல்லாம் கட்டி, காலெல்லாம் கட்டி, ஈசாக்கு என்ன பலியா மாற போறான்? தகன பலியா கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற நேரம். ஆபிரகாம் பட்டயத்தை எடுத்து வெட்ட போறாரு.
பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளையாண்டன் மேல் கை போடாத. ஆண்டவர் பேசுறார். ஆபிரகாம் திரும்பி பார்க்கிறான். பிரியமானவர்களே, ஈசாக்கு மரிக்க வேண்டிய இடத்துல பலி செலுத்துவதற்கு ஒரு ஆட்டுக்கடா அங்கே முட்புதரிலே சிக்கி இருக்கிறது. அதை கொண்டு வந்து பலி செலுத்துகிறான். ஈசாக்கு மரிக்க வேண்டிய இடத்திலே ஒரு ஆடு ஈசாக்கு மரிக்க வேண்டிய இடத்திலே பலியானது. ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஒரே பேரான குமாரனாகிய அந்த ஈசாக்கை ஆபிரகாம் பலிபீடத்தில் வைத்தான். அதே போல ஒரே குமாரன், நேசகுமாரனாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் கல்வாரி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சிலுவையில இயேசு நமக்காய் தொங்கினார். இந்த ஒரே பேரான அந்த குமாரனை என்றைக்கு தகன பலியாய் ஆண்டவருக்காக ஆபிரகாம் ஒப்பு கொடுக்க துணிந்தானோ அந்த பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஆமென் சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, எபிரேயர் எழுதின நிருபத்துல வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:19. தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். என்னைக்கு ஒப்பு கொடுன்னு சொன்னாரோ, என்னைக்கு ஒப்பு கொடுக்க துணிந்தானோ, அன்னைக்கு ஈசாக்க பலி செலுத்தியாச்சுன்னு அர்த்தம். அவனை தகன பலியா செலுத்தியாச்சு. என்றைக்கு ஈசாக்கு தகன பலியாய் செலுத்தப்பட்டானோ அன்றைக்கு தான் ஆண்டவருக்கு புத்திரனாய் மாறுகிறான். என்றைக்கு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை, ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு பலியாய் ஒப்பு கொடுக்க தீர்மானித்தாரோ, என்றைக்கு இயேசு அதற்கு தன்னை அர்ப்பணித்தாரோ, அன்றைக்கு பரலோகம் இயேசுவை குமாரனாக அங்கீகரித்து விட்டது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே ஞானஸ்தானம் எடுத்து ஜலத்திலிருந்து அப்படியே கரையேறி வராரு. வானம் திறக்கப்படுகிறது. ஆவியான புறாவை போல வந்து இறங்குறாரு. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அல்லேலூயா. என்றைக்கு நாம் நம்மை தகன பலியாய் பலிபீடத்தில் வைக்கிறோமோ அன்றைக்கே அவருடைய சொந்த சம்பத்தாய் கர்த்தர் நம்மை இந்த பூமியில அங்கீகரிக்கிறார். எத்தனை விளங்குது? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவருடைய பிள்ளையாய் கர்த்தர் நம்மை அங்கீகரிக்கிறார். ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளையே, அப்போ தகன பலியாய் செலுத்தும் போது சாபம் மாறுகிறது, அழிவிலிருந்து தப்புவிக்கப்படுகிறோம், தேவனுடைய பிள்ளை என்கிற முத்திரை நமக்கு கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் தகன பலி செலுத்தும் போது, ஸ்தோத்திரம், அது வரைக்கும் ஆபிரகாமுக்கு ஒன்னும் சொல்லாமே இருந்தாரு. இப்ப ஈசாக்க பலிபீடத்தில் வைத்த பிற்பாடு, ஸ்தோத்திரம், அந்த ஈசாக்க பலி செலுத்த ஆபிரகாம் துணிந்த பிற்பாடு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் 22:15 இரண்டாம் தர வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுக்க இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பெருகவே பெருகப்படுவேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? என்னைக்கு சர்வாங்க தகன பலியாய் நம்மை ஒப்பு கொடுக்கிறோமே அன்றைக்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமாகிறது. தேவனை ஆராதிக்கும்படி பெத்தேலுக்கு போகிற மனுஷர்கள் முதலாவது தகன பலிகளை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். முதல்ல நம்மை ஆண்டவருக்கு தகன பலியா ஒப்பு கொடுக்கணும். நம்மில் ஒரு பகுதி கூட நம்மால் ஆளப்படக்கூடாது, கர்த்தரால் ஆளப்பட வேண்டும். அதான் சர்வ அங்கத்தையும் தேவ சமூகத்திலே பலியாய் ஒப்பு கொடுக்கும் போது சாபம் மாறுது, தேவனுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரம் கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இருக்கீங்க? அல்லேலூயா சொல்லாமா? இப்ப இதுவரைக்கும் ஆராதனைக்கு வந்து தன்னை சரியாய் ஒப்பு கூடாதவர்கள் இன்றைக்கு அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி, பரலோகம் பார்க்கிறது என்கிற உணர்வோடு கூட, கர்த்தர் என்னை கவனிக்கிறார் என்கிற உணர்வோடு கூட ஒரு வார்த்தையை சொல்லுங்க. என் உச்சந்தலை துவங்கி என் உள்ளங்கால் வரை. நான் சொன்னது அப்படியே சொல்லுங்க. என் உச்சந்தலை துவங்கி என் உள்ளங்கால் வரை என் சர்வ அங்கத்தையும் சுத்தமான பலியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. சகோதரர்கள் சொல்லுங்க, சகோதரிமார்கள் சொல்லுங்க.
உங்களுக்கு ஆசீர்வாதம் வரணுமா? நீ ஆசீர்வதிக்கப்படணுமா? நீ தேவ பிள்ளை என்கிற முத்திரை வாங்கணுமா? நீ சாபத்தை மாற்றுகிற ஆளாய் மாறணுமா? உன் நிமித்தம் சாபம் மாறணுமா? நீ ஆண்டவர்கிட்ட சொல்லு, என்ன பலியா கொடுக்கிறேனப்பா, என்ன பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். என் உச்சம் தொலை துவங்கி உள்ளங்கால் வரை என்னை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயா, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னையே தருகிறே ஜீவ பலியாக, என்னையே தருகிறே ஜீவ பலியாக, உகந்த காணிக்கையா உடலை தருகிறே, உகந்த காணிக்கையா உடலை தருகிறே, கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாகி. என்றைக்கு இயேசு சிலுவையிலே தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தாரோ அன்றைக்கே உலகம் அனைத்துக்கும் இயேசு ஆசீர்வாதமாய் மாறினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என்னைக்கு நம்மை தகன பலியாய் ஒப்பு கொடுக்கிறோமோ அன்றைக்கே நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமா மாறிடுவோம். அல்லேலூயா. அவ முதல்ல பெத்தேலுக்கு போய் தேவனை பணிந்து கொள்ள வருகிறவர்கள் முதல்ல ஆட்டுக்குட்டி என்கிற தகன பலியா செலுத்தணும். அது நம்மை குறிக்கிறது. நம்மை சுத்தமான தகன பலியா பலிபீடத்துல வைக்கும் போது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. சரி, இரண்டாவது என்ன பலியை கொண்டு வந்தார்கள்? போஜன பலியை கொண்டு வந்தார்கள். இது கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நமக்காய் பலியானார். போஜன பலி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பலி? போஜன பலி. பிரியமானவர்களே, அதை குறித்து லேவியராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே அந்த போஜன பலியை குறித்து நாம் வாசிக்கிறோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். அது அனைத்தும் போஜன பலியை குறித்து சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் தேவனுக்கு என்ன பலியை செலுத்தணும்? இரண்டாவது போஜன பலியை செலுத்தணும். ஸ்தோத்திரம். போஜன பலி அப்படின்னா என்ன? போஜன பலினா என்ன? எழுத்தின் பிரகாரம் போஜன பலினா என்ன? எழுத்தின் பிரகாரம் எது எல்லாம் சாப்பிடுற ஐட்டமோ அதெல்லாம் என்னது? போஜன பலி. அது நிலத்தின் கனியா இருக்கலாம், மரத்தின் கனியா இருக்கலாம், எண்ணெயில சுட்டதா இருக்கலாம், மாவுல பண்ணதா இருக்கலாம். தோத்திரம். அது எல்லாம் என்ன பலி? எழுத்தின்படி அதெல்லாம் போஜன பலி. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதையெல்லாம் ஆசாரியனுக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். தோத்திரம். சட்டியில சுட்டது, தட்டையான சட்டியில சுட்டது, பொரிக்கஞ்சட்டியில பானம் பண்ணப்பட்டது எல்லாம் கொண்டு வந்து போஜன பலியாக காணிக்கை வைத்தார்கள். சரி, இது எழுத்தின்படி போஜன பலி. இன்னைக்கு அரிசியை காணிக்கையா வைக்கிறோம், அது போஜன பலி. நிலத்திலே விளைந்த விளைச்சலை ஒரு 10ல 1 காணிக்கையா வைக்கிறோம், அது போஜன பலி. மரத்தின் கனிகளை கொண்டு வந்து காணிக்கையாக வைக்கிறோம், அது போஜன பலி. ஸ்தோத்திரம். நம்ம புசிக்கிற ஆகாரங்களிலே கொண்டு வந்து தேவ சமூகத்திலே சிலவற்றை கொடுக்கிறோம், எழுத்தின்படி அது போஜன பலி. இப்போ ஆவிக்கேற்றபடி இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே எப்படி போஜன பலிகளை செலுத்தினார்களோ அதே போல புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து ஒரு போஜன பலியாய் தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அவருடைய மாம்சத்தை நாம் புசிக்கிறோம், அது என்ன பலி? போஜன பலி. அவருடைய மாம்சத்தை புசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப போஜன பலி செலுத்த வரும்போது நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல 3 விதமான காரியங்களை குறித்து சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால், 5ஆம் வசனத்துல நீ படைப்பது தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால், 7ஆம் வசனத்துல நீ படைப்பது பொரிக்கஞ்சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால். ஸ்தோத்திரம். என்ன போஜன பலி? அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலி, தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலி, பொரிக்கஞ்சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலி. இது எல்லாம்
உபத்திரவத்தின் வழியாக அக்கினியின் வழியாக இயேசு கிறிஸ்து நமக்காய் போஜன பலியாய் சிலுவையிலே மரித்தார் என்பதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க அதை வாசித்து பாத்தீங்கன்னா அந்த போஜன பலியை செலுத்தும் போது அந்த போஜன பலியின் மேல எண்ணெய் வார்க்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களிலே ஒரு ஸ்திரீ கொண்டு வந்து வெள்ளைக்கல் பரணியை உடைத்து தலையின் மேல ஊற்றி அவருடைய சரீரத்தை எல்லாம் அப்படியே நினைக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனையாய் இந்த காரியத்தை அவள் செய்திருக்கிறாள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை போஜன பலியாய் ஒப்பு கொடுத்தார். அதன் மீது பழைய ஏற்பாட்டு வசனத்தின்படி எண்ணெய் வார்க்கப்பட்டது போல ஒரு ஸ்திரீ அவர் மேல் எண்ணெய் வார்த்தாள். இயேசு கிறிஸ்து முதற் பலனாய் இருந்தார். 14 வசனத்துல முதற் பலன்களை போஜன பலியாக நீ கர்த்தருக்கு செலுத்த வந்தார். அவர் நமக்காக முதற் பலனாய் சிலுவையிலே மரித்தார். 16 வசனத்துல பின்பு ஆசாரியன் உதிர்ந்த தானியத்திலும் எண்ணெயிலும் எடுத்து ஞாபக குறியாக பங்கை எடுத்து அதுமேல் தூப வர்க்கம் எல்லாவற்றோடு கூட தகனிக்க கடவன். ஞாபக குறியாக இந்த போஜன பலி செலுத்தப்பட வேண்டும். இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்று சொல்லி தன்னுடைய சரீரத்தை போஜன பலியாய் நமக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த வசனத்தை எல்லாம் கிறிஸ்துவுக்கு அடையாளமா தான் இருக்கு. எல்லாம் கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஞாபகம்னா என்ன? கிறிஸ்துவோடு நாம் பண்ணி கொள்ளுகிற உடன்படிக்கை. உடன்படிக்கை என்கிற வார்த்தை அதிலே வருகிறது. 13 வசனத்தை பாருங்க. நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக, உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை போஜன பலியில குறைய விடாத. உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டது. போஜன பலி என்பது உடன்படிக்கை. கிறிஸ்துவின் மாம்சத்தை நாம் அப்படியே சாப்பிடும் போது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் இதோ புதிய உடன்படிக்கை என்று இயேசு சொன்னார். இது என்னுடைய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. என்னை எப்போதும் ஞாபகப்படுத்தும்படி, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். ஆக இந்த 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட போஜன பலிகள் அனைத்தும் கிறிஸ்துவை குறிக்கிறது. அது நிறைவேறிவிட்டது. இப்ப நமக்கு என்ன எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னா, ஒரு தேவனை ஆராதிக்க வருகிற ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருக்கு போஜன பலியை செலுத்தணும். அல்லேலூயா சொல்லாமா? ஸ்தோத்திரம். போஜன பலியை செலுத்தணும். என்ன போஜன பலினா என்ன அப்படின்னு புதிய ஏற்பாட்டுல நீங்க கேட்டீங்கன்னா, இயேசு சொன்னார், பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனம். இயேசு கிறிஸ்துக்கு போஜனம் எது? பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. இப்ப பிதாவின் சித்தத்தை இயேசு செய்து முடித்தார். நம்ம எல்லாரையும் குறித்த ஒரு சித்தம் இருக்கிறது. நம்ம எல்லாரையும் குறித்த ஒரு சித்தம் அவருக்கு இருக்கிறது. சும்மா நம்ம பூமியில உண்டாக்கல, நம்ம சும்மா பூமியில உருவாக்கல. ஒரு சித்தத்தோடு நம்மை படைத்தார், ஒரு திட்டத்தோடு நம்மை படைத்தார், ஒரு நோக்கத்தோடு நம்மை படைத்தார். சும்மா ஆராதனைக்கு வரல, சும்மா ஆண்டவரை பிடிக்கல. எல்லாரை குறித்த ஒரு தேவ சித்தம் உண்டு. அல்லேலூயா. அது தெரியாம தான் சிலது அப்படியே சீறி பாஞ்சிட்டு போயிட்டு கிடக்கும். அந்த சித்தம் தெரியாம சில அங்கேயும் இங்கேயும் பாயும். பழைய புதிய ஏற்பாட்டு சவுல போல சீறி பாய்ந்து, தமஸ்கு வீதியில சீறி பாய்ந்து ஒளியினால் அவனை தொட்டார். இப்ப கேட்கிறா, ஆண்டவரே நான் என்ன செய்ய இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? நான் என்ன செய்ய சித்தமாய். அப்பதான் அவர் சொன்னார், நீ என்ன செய்யணும்பான்னு சொல்லி கொடுக்கிறார். எத்தனை பேருங்க ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கீங்க, ஆண்டவரே நான் என்னப்பா செய்யணும், என்ன செய்யணும்? பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல அது மாத்திரம்தான் சிலருக்கு தெரியும். எத்தனை பேர் தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? எத்தனை பேர் தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறோம்? என் வாழ்க்கையில என் தேவ சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறவர்கள் வாழ்க்கையில எதை குறித்தும் கலங்கவே மாட்டார்கள், எதை குறித்தும் பயப்படவே மாட்டார்கள். தலைக்கு மேல வெள்ளம் போனாலும் பயப்பட மாட்டார்கள், அக்கினி வந்தாலும் பயப்பட மாட்டார்கள், காற்றடித்தாலும் பயப்பட மாட்டார்கள். காரணம், அவர்கள் தங்களை தேவ சித்தத்துக்கு என்று ஒப்பு கொடுத்து விட்டார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ போஜன பலியை கர்த்தருக்கு செலுத்தினா என்ன ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் என்ன செய்கிறான் பாருங்கள். தூதர்கள் வருகிறார்கள், 3 தூதர்கள் வருகிறார்கள். அவர்களை கண்ட உடனே அவன் என்ன செய்கிறான், கூடார வாசல் இருந்து எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் உம்முடைய அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறேன், உங்க கால்களை கழுவிக்காங்க, மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள், உங்கள் இருதயத்தை திடப்படுத்த அப்பம் கொண்டு வருகிறேன்.
உங்க வழியில போலான்னு சொல்லிட்டு நான் வேகமா சொல்றேன். ஆபிரகாம் தீவிரமாய் போய் சாராடத்துல போய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடுன்னு சொன்னா, மாட்டு மந்தைக்கு ஓடி வேலைக்காரனை பார்த்து இளங்கன்றை கையில பிடித்து அதை சீக்கிரமாய் சமை என்று சொன்னார். எல்லாம் சமைத்து வந்த 3 தூதர்களுக்கு ஆபிரகாம் போஜன பலியை செலுத்தினான். அல்லேலூயா. ஆபிரகாம் என்ன பலியை செலுத்தினான்? போஜன பலியை செலுத்தினான். சரி, அதே போல ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலே லோத்துவை சந்திக்க போகிறார்கள். அவனும் என்ன செய்கிறான்? 3ஆம் வசனத்திலே அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு, அல்லேலூயா, ஆபிரகாமும் என்ன அப்பத்தை கொடுத்தான்? போஜன பலி, புளிப்பில்லாத அப்பம். உடனே மாவெடுத்து உடனே பிசைந்து உடனே சுட்டு உடனே தூதர்களுக்கு கொடுக்கிறதுனால அந்த அப்பத்துல என்ன இல்ல? புளிப்பு இல்ல. லோத்துவும் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு தூதர்களுக்கு போஜன பலியை செலுத்தினான். கவனிங்க, தோத்திரம். போஜன பலியிலே ஒரு எள்ளளவு கூட என்ன இருக்கக்கூடாது? புளிப்பு இருக்கக்கூடாது. அதை நீங்க லேவியராக 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. போஜன பலியை புளிப்போடு செலுத்தாத. போஜன பலியில புளிப்பு இருக்கக்கூடாது. தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளையே, தேவ சித்தம் செய்ய உன்னை ஒப்பு கொடுக்கும் போது ஒரு புளிப்பும் நமக்குள் இருக்கக்கூடாது. துர்க்குணம், பொல்லாப்பு என்கிற பழைய புளித்த மாவோடு அல்ல. துர்க்குணம், பொல்லாப்பு என்கிறது என்ன மாவு? புளித்த மாவு. ஏரோது உபதேசம் புளித்த மாவு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு தேவ பிள்ளைக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? புளிப்பு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு போஜன பலியை செலுத்தினார்கள். நடந்தது என்ன தெரியுமா? சோதம் குமாரா பட்டணம் அழிக்கப்படும் போது யாரெல்லாம் போஜன பலியை செலுத்தினார்களோ அந்த குடும்பத்தை தேவன், அந்த மனிதனை கர்த்தர் பாதுகாத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பிரியமானவர்களே, ஒரு அழிவு வரப்போகிறது. அந்த அழிவு முன்குறிக்கப்படுகிறது. ஆபிரகாமுக்கு வந்து சொல்றாரு, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஒரு அழிவு வரப்போகுது. ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு அழிவு வரப்போகிறது. லோத்துவுக்கு வெளிப்படுத்துகிறார். அதிலே போஜன பலியை செலுத்தினவர்கள் அந்த அழிவில் இருந்து தப்புவிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஒரு அழிவு வரப்போகுது. ஒரு அழிவு வரப்போகுது. அதான் யோவான் ஸ்நானகன் சொன்னார், வருங்கோபத்துக்கு தப்பிக்கொள்ளும்படி உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான். கொஞ்ச காலத்துல கர்த்தருடைய கோபம் பற்றி பிடிக்க போகுது. அப்ப அந்த கோபத்துக்கு நம்ம தப்பிக்கணும்னா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைய ஆண்டவருக்கு தேவ சித்தம் செய்ய நம்ம ஒப்பு கொடுக்கணும். பெத்த பிள்ளை சாமுவேல தாய் அன்னாள் ஆலயத்துல கொண்டு வந்து விட்டுட்டா. நீரே பார்த்துக்கார ஆண்டவரே. சிறு வயதிலே தேவ சித்தம் செய்ய சாமுவேல் தன்னை ஒப்பு கொடுத்தான். அன்பான தேவ பிள்ளையே, தேவ சித்தம் செய்ய நம்மை ஒப்பு கொடுக்கும் போது வருகிற அழிவில் இருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நல்ல சத்தமா சொல்லாமா? ஆண்டவரே, பிதாவின் சித்தம் செய்வதற்கு இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தது போல உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கும் போது வருங்கோபத்துக்கு நாம் தப்பிக்கொள்ளலாம். இரண்டாவது, வேதாகமத்திலே மனோவா கர்த்தருக்கு போஜன பலியை செலுத்தினான். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், வேகமாய் வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 13:19. வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்போது மனோவாவும் அவருடைய மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கியது. அக்கினி ஜுவாலையிலே பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராய் எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். அதை மனோவாவும் அவருடைய மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து சொல்லுகிறார், தேவனை கண்டோம், சாகவே சாவோம். ஆண்டவரை பார்த்துட்டா நம்ம என்ன செய்வோம்? செத்து போயிருவோம்னு சொல்லி மனோவா மனைவியை பார்த்து சொல்றா. மனைவி 23ஆம் வசனத்துல அழகா சொல்றா. வாசிங்க பார்க்கலாம்.
அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாய் இருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொண்ட மாட்டார். இவைகள் எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார். என்ன விளங்குது? கர்த்தர் நம்முடைய கையிலே போஜன பலியை அவர் ஏற்றுக்கொண்டபடியினாலே இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்க மாட்டார். எவைகளை காண்பிக்க மாட்டார்? அந்த அதிசயம் என்ன அதிசயம்? ஸ்தோத்திரம். ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராய் அக்கினி எழும்பி வரும்போது கர்த்தருடைய தூதனானவர் எல்லாத்தையும் பட்சித்து போட்டார். தூதனானவர் மனோவாவுக்கு அவருடைய மனைவிக்கு காணப்படவில்லை. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து, பிரியமானவர்களே, அக்கினி பலிபீடத்தில் இருந்து வானத்துக்கு நேராய் எழும்புகிறது. கர்த்தருடைய தூதனானவர் என் நாமம் என்னவென்று கேட்க அது அதிசயம் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு அதிசயத்தை வெளிப்படுத்தினார். இந்த அதிசயத்தை கர்த்தர் காண்பித்தார். அல்லேலூயா. ஒன்னு சொல்லட்டுமா? என்றைக்கு போஜன பலியாய் உங்களை முற்றிலும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களோ அப்போதே உங்க கண்ணுக்கு முன்னால அதிசயங்கள் காணப்படும். இவ்வளவுதான் சத்தமா? அல்லேலூயா. அதிசயத்தின் மேல் அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள். எகிப்து தேசத்தில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இப்ப விசுவாசிங்க, உங்களை போஜன பலியா பிதாவின் சித்தம் செய்ய உங்களை முழுவதுமா ஒப்பு கொடுக்கும் போது உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? வருங்கோபத்துக்கு தப்பிக்கொள்வீங்க. ரெண்டாவது, உங்க கண்ணுக்கு முன்னால அதிசயம் நடக்கும். கர்த்தர் அதை காண்பிப்பார். அல்லேலூயா. அதை ஆண்டவர் காண்பிப்பார். அதிசயம் நடக்க போகிறது. விசுவாசிக்கிறவங்க அப்படியே அந்நிய பாஷைகளை பேசி ரெண்டு கரங்களை தட்டி அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஓ, போஜன பலியாய் தங்களை கிறிஸ்துவுக்கென்று அர்ப்பணித்தவருடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்வார். தோத்திரம், 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 தோத்திரம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு நம்மை போஜன பலியாக ஒப்பு கொடுப்போம். பெத்தேலுக்கு போய் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி போகிற மனுஷர்கள் முதல்ல ஆட்டுக்குட்டியை கொண்டு போனார்கள், தகன பலி. இரண்டாவது அப்பத்தை கொண்டு போனார்கள், அது போஜன பலி. மூன்றாவது என்ன பலிங்க? திராட்சரசத்தை கொண்டு போனார்கள், அது பானபலி. புதிய ஏற்பாட்டிலே பானபலி, பழைய ஏற்பாட்டிலே பானபலி என்று சொல்லப்பட்டிருக்கிற எல்லாம் கிறிஸ்துவுக்கு அடையாளமாயிருக்கிறது. பானபலி என்று சொன்னால் அது ரத்தமாக இருக்கலாம், அது திராட்சை ரசமாக இருக்கலாம், அது தண்ணீராக இருக்கலாம். ஸ்தோத்திரம். இது எல்லாம் என்ன பலி? பானபலி. ரத்தமோ திராட்சை ரசமோ தண்ணீரோ இது எல்லாம் பானபலி. இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையிலே பானபலியாக தன்னுடைய ரத்தத்தையே இயேசு சிந்தினார். விழாவிலே குத்தினார்கள், என்ன வந்தது? ரத்தமும் நீரும் தண்ணீரும் வருகிறது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பானபலியாய் இயேசு தன்னை நமக்காக ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். தேவ சித்தம் செய்ய ஒப்பு கொடுப்பது என்பது வேறு, பானபலியாய் தன்னை அர்ப்பணிப்பது என்பது வேறு. ஸ்தோத்திரம். தேவ சித்தம் செய்ய சிலர் ஒப்பு கொடுப்பார்கள், ஆனால் பானபலியாய் தங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். பவுல் சொல்றாரு பாருங்க, இப்போது நான் பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன் போகிறேன் அப்படின்னு சொல்றார். என்ன அர்த்தம்? என்ன? சிரச்சேதம் செய்து என்னை கொல்ல போகிறார்கள், நான் பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன். போஜன பலி செலுத்தும் போது, அருமையானவர்களே, போஜன பலி செலுத்தும் போது என்ன இருக்கணும் அப்படின்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசியுங்கள். ஆதியாகமம் 33. அப்போது 35:14 அப்போது யாக்கோபு தன்னோடு பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றூனை நிறுத்தி அதன் மேல் பானபலியை ஊற்றி எண்ணெயையும் வார்த்தான். இப்போ அவன் கல்லை நிறுத்தினான் பாருங்க, அந்த கல்லுக்கு மேல எண்ணத்தை ஊற்றினான், எண்ணெயை ஊற்றி அதன் மேல் பானபலியை, என்ன பலி? பானபலியை வார்த்தான். இந்த பானபலியை வார்த்தான். இது எங்க எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். அவன் இப்போ ஒரு கல்லை நிறுத்திட்டான். ஆமா, ஒரு கல்லை நிறுத்தி அது மேல அவன் அப்படி எண்ணெயை வார்க்கிறான். எண்ணெயை வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பேரிடுகிறான். பேரிட்ட பிற்பாடு
அந்த யாக்கோபு சொல்லுகிறான் 20ஆம் வசனத்துல, அப்போது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரம் உடுக்கிற வஸ்திரம் எனக்கு தந்து என் தகப்பன் வீட்டிற்கு என்னை சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. பானபலியை வார்த்த யாக்கோபுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது. என்ன நிச்சயம்? நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி எனக்கு ஆகாரம் தந்து எனக்கு வஸ்திரம் தந்து என் தகப்பன் வீட்டுக்கு என்னை அவர் திரும்ப கொண்டு போவார். இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நீங்க ஓடுற ஓட்டத்துல உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு நிச்சயம் இருக்கணும். பவுல் சொல்லுகிறார், நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ணேன். நிச்சயம் இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பான பலியை வார்க்கும் போது அதுல என்ன வருகிறதுன்னா ஒரு நிச்சயம் கிடைக்கிறது. கர்த்தர் நடத்துவார்ங்கிற நிச்சயம். ஆண்டவர் என்னை நடத்துவார், என்ன ஆண்டவர் உடுத்துவிப்பார், என்ன ஆண்டவர் எனக்கு எல்லா தேவைகளை சந்திப்பார், கர்த்தர் எனக்கு நீதி செய்வார், கர்த்தர் எனக்கு நீதிபரராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டா. நம்மையே அப்படியே பலியா பான பலியா தார வார்க்கிறது. அன்றைக்கு அன்னாள் தன் இருதயத்தை அப்படியே தண்ணீரை போல ஊற்றி ஜெபித்தாள். அல்லேலூயா. இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி ஜெபித்தாள். நாம் நம்மையே பான பலியா வார்த்துருவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மையே பான பலியா வார்த்துருவோம். பானபலியாய் வார்த்து நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தால் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கும். என்னை கர்த்தர் ஒரு நாள் என் தகப்பன் வீட்டிலே என்னை கொண்டு போய் சேர்ப்பார். நமக்கு ஒரு தகப்பன் வீடு உண்டு, அது பரலோகம். நான் வாஞ்சிக்கிற ஒரு ஸ்தலம் பரலோகம், நான் எதிர்பார்க்கிற ஒரு வீடு பரலோகம். அங்கே கொண்டு போய் கர்த்தர் நம்மை சேர்ப்பார். ஹல்லேலூயா. நீங்க நிறைய பேர் நிச்சயம் இல்லாம ஓடிட்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையில ஓட்டத்துல நிச்சயம் இல்ல. ஓடுகிற ஓட்டத்துல கிறிஸ்துவ வாழ்க்கையில நிச்சயம் இல்ல. எல்லாரும் ஓடுறாங்க, நானும் ஓடுறேன். இல்ல, நிச்சயத்தோடு ஓடுவோம். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் என்னை தகப்பன் வீட்டுக்கு கொண்டு போவார். இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. பானபலியாய் பவுல் தன்னை வார்த்தது போல, பானபலியாய் கிறிஸ்து தன்னை வார்த்தது போல நம்மை ஆண்டவருக்கு அப்படியே பலியாய் ஒப்பு கொடுப்போம். நீங்க பெத்தேல்ல போய் தேவனே பணிந்து கொள்ளும்படி ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளையா இருந்தா 3 பலி அவசியம். தகன பலி, போஜன பலி, பான பலி அவசியம். இன்றைக்கு நம்மையே இயேசு கிறிஸ்து இந்த 3 பலியை அவர் செய்தார். தன்னை தகன பலியாய் ஒப்பு கொடுத்தார், தன் மாம்சத்தை போஜன பலியாய் ஒப்பு கொடுத்தார், தன் ரத்தத்தை பான பலியாய் ஒப்பு கொடுத்தார். நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நிச்சயத்தோடு ஓடுவோம், பந்தய பொருளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் அப்படி கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் அப்படி கண்களை மூடி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன். என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன். ஏங்குகிறேன் தினமும், நான் ஏங்குகிறேன் தினமும். பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. ஓ பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என். கையை கொண்டு வந்தவங்க நல்லா கை தட்டி பாடுவோம். அல்லேலூயா. இந்த சரீரம் தகன பலியா ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரம். எத்தனை பேர் கரத்தை தகன பலியா கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறீங்க? உங்கள் கைகளை தகன பலியாய் ஒப்பு கொடுங்க. அடிக்க பார்க்கலாம், உரத்த சத்தமா நல்ல கையை தட்டி பாடலாமா? பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. ஓ பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தானான தனன்னா தானானா, தானான தனன்னா தானானா. ஓ தானான தனன்னா தானானா, தானான தனன்னா தானானா. என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்துக் கொள்வார். என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்துக் கொள்வார்.
வைத்துக் கொள்வா, என்ன கூடவே வைத்துக் கொள்வா. பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. ஓ பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காணே. உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காணே. தொட்டு தொட்டு பார்ப்பே, இயேசுவை தொட்டு தொட்டு பார்ப்பே. பரலோகந்தா என் மூச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. ஓ பரலோகந்தா, ஓ ஜீசஸ், பரிசுத்தந்தா. சங்கீதக்காரன் தாவீதை காண்பே, பாடச் சொல்லி கேட்பே. சங்கீதக்காரன் தாவீதை காண்பே, பாடச் சொல்லி கேட்பே. சேர்ந்து பாடிடுவே, ஓ அங்கே நடனம் பாடிடுவே. ஓ சேர்ந்து பாடிடுவே, அங்கே நடனம் பாடிடுவே. பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. என் சொந்த தேசம் பரலோகமே, எப்போது நான் சொல்லுங்க. ஓ என் சொந்த தேசம் பரலோகமே, எப்போது நான் காண்பேன். ஏங்குகிறே தினமோ, ஏங்குகிறே தினமோ. பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. ஓ பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. ஓ பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. நிச்சயம்